ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுதலிப்பு இல்லையா? மறுதலிப்பு என்றால் என்ன? இயேசு எனக்கு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்றது மறுதலிப்பு அல்ல. இயேசுவோடு கூட இருந்து உணவு உட்கொண்டு நித்திரை அடைந்து பல அற்புதங்களை பார்த்த பேதுரு பாருங்க, ஏரோது அரண்மனையில வெளிப்புறத்துல என்ன பண்றாங்க, வந்துட்டு 3 தடவை என்ன பண்றான், இயேசுவே எனக்கு யார் என்று சொல்லி தெரியாதுன்னு சொல்லி 3 தடவை என்ன பண்றான், மறுதலிக்கிறான் இல்லையா? நல்லா கவனிங்க, இது மறுதலிப்பு என்பது கிடையாது. அவனை ஒருவேளை இயேசு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா அதற்கு பிற்பாடு வருகிற விளைவுகளை பிரச்சனைகளை குறித்து அவன் பயந்துனப்படுறான், வந்துட்டு அறிக்கை செய்தான். இது மறுதலிப்பு என்பது கிடையாது. புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க பாருங்க, தீர்த்துக்கு எழுதின புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் இல்லையா? தீத்து 1 தீத்து 1:16 வாசிக்கிறோம். நல்லா இன்னைக்கு விசுவாசியுடைய வாழ்க்கையில ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சைக்கு போறோம், காணிக்கை படைக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம், துதிக்கிறோம் இல்லையா? எல்லாத்தையும் செய்யறோம். சர்ச்சை முடிஞ்சிட்டு பிறகு வீட்டுக்கு போறோம், அதே கோபம், அதே மூர்க்க குணம், அதே தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத அசுத்த வார்த்தைகள் இல்லையா? இதுதான் மறுதலிப்பு. அங்கே சொல்ற நல்லா கவனிங்க, அங்கே பார்க்கிற போது அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலே அவரை மறுதலிக்கிறார்கள். கிரியைகளினாலே இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அன்பு. எல்லாவற்றையும் மன்னிக்கணும், எல்லாவற்றையும் அன்பு காட்டணும், எல்லாவற்றையும் இரக்கம் காட்டணும், தாழ்மையா இருக்கணும், வெறுமையா இருக்கணும், இப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. இதுதான். அதை விட்டு கோவப்படுறது இல்லையா, திட்டுறது, அசுத்த கிரிகளை, அசுத்த சிந்தனைகள் இல்லையா, இப்படி பல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யும்போது தான் இதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு மறுதலிப்பு இல்லையா? கிரியைகளினாலே இல்லையா? நல்லா கிரியைகளினாலே அவரை மறுதலிக்கிறார்கள். இதுதான் மறுதலிப்பு. பேதுரு பாருங்க, அவர் மறுதலிச்சது அது மறுதலிப்பு கிடையாது, அது அறிக்கை செய்கிறார், பயத்தின் மூலமா அறிக்கை செய்கிறார். இது இல்லையா? இன்னைக்கு நம்ம கிரியையினால நம்ம என்ன பண்ணுவோம், சாட்சியுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அதுதான் நீ நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் துதிப்பதற்கு ஏதோ ஒரு சடங்கு என்பது கிடையாது. ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக்கப்பட வேண்டும், ஒரு வாழ்க்கை மூலமாய் நாம் புதிதாக்கப்பட வேண்டும், சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் பெறப்பட வேண்டும், புதுமையா இருக்கப்பட வேண்டும், மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். இதுதான் கிரியினால வெளிப்படும் இல்லையா? அப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் செய்வார். ஆமென்.